வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா, எலும்புகளை வலுவாக்கக்கூடிய பிரண்டையை வச்சு பிரண்டை அன்னப்பொடி தாங்க. இதை நீங்கள் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசை மேலே தூவி விட்டு சாப்பிட்லாங்க. இதை பிரண்டை அதிகமாக கிடைக்கிற சமயங்களில் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜு இல்லாமையே ஸ்டோர் பண்ணலாங்க. அவ்வளோ சத்து அதிகம் உள்ளதுங்க. எலும்பு தேய்மானம் வந்த பிறகு தான் பிரண்டை, உளுந்து இதெல்லாம் சாப்பிடணும்னு ஒன்றும் இல்லை. முதல்ல இருந்தே வாரத்துக்கு 3 முறை இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே எலும்பு தேய்மானம் வராது, முட்டி வலி, முதுகு வலி இதெல்லாமே வராதுங்க. அப்படியே சாப்பிட அமிர்தம் மாதிரி இருந்ததுங்க. அம்புட்டு ருசியாகவும் இருந்தது. ஆரோக்கியமான இந்த ரெசிப்பியை நிறைய பெண்கள் வியாபாரமாக கூட எடுத்து பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகுது. துல்லியமான அளவு கூட பார்க்கணும்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள் தயவு பண்ணி. ஏன்னா இது போய் சேர்றவங்களுக்கு சேரணும். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ பிரண்டை இளம் கொழுந்தாக பறித்து எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி நிறைய குவான்டிட்டியில் செய்கிறேன். ஏன்னா நான் வியாபாரத்துக்காக செய்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி செய்கிறேன். நீங்கள் பொருட்கள் வீட்டுக்கு அளவாக செய்கிறீங்கன்னா நான் அளவுகள் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த ஐஃப் ஆப்ஷன் இருக்குல்ல, வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. இந்த பிரண்டையை பறித்ததும் நான் ஒரு ஈவினிங் போல் பறித்தேங்க. மறுநாள் காத்தால வரைக்கும் அப்படியே வாட விட்டுட்டேன். பறித்த உடனே தண்ணியில் அலசி நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் அப்படியே போட்டுருங்க. நல்லா வாடணும். இதை நம்ம நிழலில் தான் காய வைக்க போகிறோம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு மண் இதெல்லாம் இருக்கும், தூசி. அதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா அலசிடணுங்க. இந்த இலைய காம்பு இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இளம் தளிரான பிரண்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். எனக்கு இது 5 மணி நேரம் ஆச்சுங்க கட் பண்ணேன். நான் வெறும் கைகளால் தான் கட் பண்ணேன், கையே நமைக்கலை. அந்தளவுக்கு இளம் தளிரான பிரண்டைகளை தாங்க நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். இதை மறுபடியும் ஒரு முறை அலசணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கணும். இதை இந்தளவுக்கு குட்டியாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பொடியில் இதை அரைப்படும். இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லு நிழலில் தாங்க உணர்த்தணும். அப்போ தான் இதோட தன்மை மாறாமல் இந்த கால்சியம் சத்து நமக்கு முழுசாக அப்படியே கிடைக்குங்க. இதுக்குன்னு ஒரு துணி ஒதுக்கி வச்சுக்கோங்க காய போடுறதுக்கு. பிரண்டை நிறைய கால்சியம் சத்து அதிகம் உள்ளதுங்க. ஆனால் அதை வெயிலில் காய வைக்கும்போது நமக்கு அந்த தன்மை மாறிடும். ஆனால் இதை நிழலில் காய வைக்கும்போது நமக்கு இதோட சத்துக்கள் அப்படியே கிடைக்குங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே காஞ்சி போயிடும். கை காலெலாம் தனித்தனியாக இழுத்தா வந்துடும் போல இருக்குது. இந்த பிரண்டை காயாதான் ஒரு 3 நாள் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா பரப்பி விட்டு அப்படியே காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கருப்பு உளுந்துங்க. பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், அளவுகள் எவ்வளோன்னு வறுக்கும் போதே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்துங்க, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, வரமிளகாய், நம்ம நிழலில் காய வச்ச பிரண்டைங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அடுத்தது நிழல்லே காய வச்ச கருவேப்பிலைங்க, புளிங்க. பிரண்டை அன்னப்பொடியில் புளி கண்டிப்பாக சேர்க்கணும். புளி சேர்க்காமல் பிரண்டை சாப்பிடவே கூடாதுங்க. அப்புறம் வேர்க்கடலைங்க, பெருங்காயம் நான் தூள் பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். மிளகுங்க, மிளகும் சேர்க்கணும் இதில். அப்போ தான் ரொம்ப ஒரு சுருக்குன்னு காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த பிரண்டையை வறுக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவைப்படுங்க. அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருப்பு உளுந்தை வறுத்துக்கணுங்க. நான் இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடை வச்சு பாருங்கள். அதுக்கு எந்த அளவுக்கு எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் பிரண்டை உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ காஞ்ச பிறகு எடை வருதுன்னா அதுக்கு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு உளுந்து எடுக்கணுங்க. மற்ற பொருள்கள் அதெல்லாமே ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுக்கணும். பிரண்டை காய்ஞ்ச பிறகு எடை வச்ச பிறகு தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டே எடை வைக்கும்போது பார்த்திங்கன்னா 5 கிலோ 5.5 கிலோ அப்படி வரும். காய்ஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு கம்மியாயிரும். அதனால் அது காய்ஞ்ச பிறகு நீங்கள் எடை வச்சு எடுத்துக்கோங்க. வியாபாரத்துக்கு செய்கிற பெண்களுக்கு சொல்கிறேன். இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வயலில் ஆர்கானிக்காக எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் விளைய வச்ச உளுந்துங்க. இதை பக்குவமாக நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இது வறுபடுறது நமக்கு தெரியாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி வறுபடுறது உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் 5, 6 வெள்ளை உளுந்து இல்லை அரிசி ஏதாவது இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரிசி போட்டிருக்கேன், ஒரு 5, 6 அரிசி போட்டிருக்கேன் வறுபடுறது தெரியறதுக்காக. இது சூடு ஏறுறதுக்காக. ஃபஸ்ட்டு சூடு ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டில் வறுபட்டுருங்க. இது பெரிய வடைச்சட்டினால நான் அப்படியே கொட்டியிருக்கேன். இப்போ நல்லா சூடு ஏறிட்டுங்க. இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துருக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான்.
இப்போ இதை போட்டு எதுக்காக இதை போடுறதுன்னா, உங்களுக்கு வந்து சட்டுன்னு வந்து கருகி போகாமல் உங்களுக்கு சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். புதுசாக இந்த ப்ராடக்ட்டை செஞ்சு வியாபாரத்துக்கு கொண்டு வரீங்கன்னா, உங்களுக்கு சின்ன ஐடியா தான். இப்போ நல்ல வாசனை வந்துருச்சுங்க, வறுபட்டுருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு கடலை பருப்புங்க. இப்போ 1½ கிலோ உளுந்து எடுத்திருக்கேன்னா, அதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நிறைய புரோட்டீன் சத்து உள்ளது. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா, நல்ல எலும்புகளை வலுவாக்கக்கூடியதுங்க. எலும்பு தேய்மானமே வராதுங்க. கருப்பு உளுந்து, பிரண்டையெல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா எலும்பு தேய்மானங்கிறதே வராது. ஜாயிண்ட் வலி, இந்த கழுத்து வலி இதெல்லாம் வரவே வராதுங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை, மிளகு இதெல்லாம் சேர்த்துடலாங்க. கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு அப்படியே சாப்பிட நல்லா இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு வந்து இந்த இட்லி பொடியா தோசைக்கு மேலே பொடி தோசையாக செய்யும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையை வந்து நான் நிழல்ல தான் காய வச்சேன். இது வந்து இப்போ முறுமுறுன்னு தன்மையாக இல்லை. இதை வந்து முறுமுறுன்னு வரணுங்க. இப்போ தொட்டு பார்க்கும்போது சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்குது. முறுமுறுப்பு தன்மை வர அளவுக்கு வறுக்கணும். இதை பக்குவமாக தாங்க வறுக்கணும். அடுப்பை ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். நான் பாருங்கள் சூடு கருவேப்பிலை ஏறுதானா அடிக்கடி கையை வச்சு பார்க்குறேன். ஏன்னா இது வந்து வெளியில் வயசான பெரியவங்க தான் அந்த பிரண்டை பொடி வாங்குவாங்க ஜாயின்ட் பெயினுக்காக. அவங்களுக்காக நம்ம இந்த காரம், உப்பு இதெல்லாம் பார்த்து செய்யணுங்க. அவங்களாம் நல்லா என்ன சொல்கிறதுனா வலி நிவாரணத்துக்காக வாங்குகிறாங்க. ஏன்னா வலி வந்த பிறகு இதை சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே வாரத்துக்கு ஒரு 2 நாள் கொடுத்திங்கன்னா எலும்பு தேய்மானங்கிறது ஃப்யூச்சரில் வரவே வராது. அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். உங்கள் ஊரில் பிரண்டை நிறைய கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கொழுந்துகளை பறித்து இந்த பொருட்கள்லாம் அளவுகளை தெரிஞ்சு செஞ்சு சேல்ஸுக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் அதிகம் உள்ள ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை அன்னப்பொடி தாங்க. இப்போ அது வறுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த மிளகாய் வந்து வயசானவங்க சாப்பிட்றதுங்க. அதனால் காரம் வந்து மீடியமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம். மிளகோட காரம் ரொம்ப நல்லது. ஆனால் அந்த மிளகாவோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. எப்படி இருந்தாலும் இதை நம்ம நல்லெண்ணெய் இட்டு தான் சாப்பிடுவோம். தோசையில் மேலே போட்டாலும் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இட்லி பொடியாக சாப்பிட்டாலும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். சாதத்தில் சாப்பிட்டாலும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுனால நமக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருக்கிற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த புளி வந்து கண்டிப்பாக பிரண்டை பொடியில் சேர்த்தே ஆகணுங்க. ஏன்னா பிரண்டை சாப்பிடும்போது லைட்டாக ஒரு கரகரப்பு தன்மை இருக்கும். ஆனால் இந்த பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கரகரப்பு தன்மை இருக்காது. ஏன்னா நான் செலக்ட் பண்ண பிரண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுந்து. பிரண்டை சாப்பிட்றதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், கொழுப்பை கரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எலும்புகளை எல்லாம் நல்லா வலுவாக்குங்க. நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. பொதுவாக பிரண்டை வந்து நம்ம எலும்புகளை வலுவாக்கும். ஜாயின்ட் பெயின் ஃப்யூச்சரில் வரவே வராது. எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடியதுங்க. இருந்தாலும் அமிர்தமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அளவாக தான் சாப்பிடணும். இது அதிகமாக கிடைக்குதுன்னு நிறையவும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு நீங்கள் வியாபாரத்துக்கும் கொண்டுட்டு வரலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 1 நாள் அந்த மாதிரி கொடுங்க. ஒரு வேளை சாப்பிடும்போது 1 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். அதிக அளவும் எடுத்துக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து இந்த புளி வந்து நல்லா முறுமுறுன்னு வறுபடணுங்க. அப்போ தான் அரைப்படும்போது மிஷினில் வந்து ஒட்டிக்காமல் வரும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பிரண்டை நம்ம நிழல்ல உணர்த்தின பிரண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் 2 3 வாட்டி போட்டு வறுத்தேன். உங்களுக்கு ஒரு டைம் வறுக்கிறது தான் காட்டுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு. இப்போ இந்த பிரண்டை பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இது உப்பு சேர்த்து தான் நம்ம கொடுப்போம். உப்பு சேர்க்கறதுனால இது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். ஆனால் அளவாக சேருங்க. ஏன்னா பிரண்டை பொடி வந்து நீங்கள் வியாபாரத்துக்கு எடுத்து கொண்டு போகிறீங்கன்னா இதை வாங்குறவங்க வந்து வயசானவங்க தான் வாங்குவாங்க. ஜாயின்ட் பெயின் உள்ளவங்க தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உப்போட அளவை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நிறைய போட வேண்டாம். இப்போ வந்து இந்த புளி இது எல்லாத்தையும் புளி மறுபடியும் இதில் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு நீங்கள் இதை அரைச்சி எடுத்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் உள்ள பொருளுங்க. இல்லத்தரசிகளே வேலைவாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. வேலைவாய்ப்பை நீங்கள் உருவாக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்டை செஞ்சு கொடுக்கலாம். கடைசியாக இந்த பூண்டுங்க, இன்னொரு ஹீரோ இருக்காருங்க, அவரை சேர்த்தா தான் இவங்க ரொம்ப ரொம்ப மணப்பாங்க. இந்த பூண்டு
மட்டும் நீங்கள் வந்து 1 கிலோ செய்கிறீங்கன்னா 100 கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து சேர்க்கணுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வாசனை அவ்வளோ வாசனைங்க. சூப்பரான ஒரு வாசனை வருதுங்க இந்த அன்னப்பொடி. இதை சாதத்தில் வச்சு நல்லெண்ணெய் இட்டு சாப்பிட்டா அம்புட்டு அமிர்தம் மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல், கெமிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டு முறைப்படி தயாரித்த இந்த பிரண்டை அன்னப்பொடி வேணும்னா என்னோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தர்றேன், வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் மதுரை சைடு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஆன்லைன்லாம் புக் பண்ண தெரியாதுன்னா என்கிட்டேருந்து ப்ராடக்டை ஒரு சிஸ்டர் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நம்பரை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் அங்கே இருக்கிற வயசானவங்களாக இருந்தால் நீங்கள் அங்கேயே வாங்க ஆர்வம் உள்ளவங்க கமெண்டில் கேளுங்க, நான் நம்பர் தர்றேன். மதுரை சைடு இருக்கிறவங்க நம்மளோட ப்ராடக்ட்டுங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சேல்ஸுக்கு கொடுத்தேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை கேட்டு அத்தனை ஃபோன் கால்ஸுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த பொருளோட தரம் தாங்க நம்மளை திரும்ப திரும்ப தேட வைக்கும். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் ரகசியமே இல்லாமல் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறது, இதை எடுத்து ஒரு தொழிலாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வருமானங்கிறது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு நல்ல பொருளை யாரும் கிடைக்காம தேடிட்டு இருக்க ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி தோசையாகவும் சாப்பிட்லாம், இட்லி கூடயும் சாப்பிட்லாங்க. தோசை ஊற்றும்போது ஒரு 3 தோசை சாப்பிட்றாங்கன்னா 1 ஸ்பூன் பொடியை தனியாக அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இட்லி கூட சாப்பிட்றாங்கனாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சாதத்தோடு சாப்பிட்றாங்கனாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்தில் 3 நாள் சாப்பிட்லாங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. யாராவது ஹோம்மேடாக பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அளவுகளை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக செஞ்சு கொடுங்கங்க. இதை புதுசாக இந்த பொடியை வாங்குறவங்களுக்காக எப்படின்னா, தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த பொடியை போட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். ஓகேங்க. இதை நீங்கள் தொழிலாக எடுத்து செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப